உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பகுதியில் போட்டது போல நம்ம தியானிக்க போகிறது ஆக்சுவலாக சங்கீதம் 51 தான். ஆனாலும் சங்கீதம் 51 தியானிக்கிறதுக்கு முன்னாடி, மெடிடேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரியம் சங்கீதம் 50, Psalm 50. ஏனென்றால் இந்த ரெண்டு சங்கீதமும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாக தான் இருக்குது. இட் இஸ் ஒன் டு ஒன் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சங்கீதத்தை தியானித்த போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு விளக்கம் கிடைத்தது. ஏன்னு சொன்னீங்கன்னா சங்கீதம் 50 மேலே அது ஆசாப்பின் சங்கீதம்னு சொல்லிட்டு தாவீதினுடைய அந்த சங்கீத பாடல்களில் இந்த சங்கீதத்தின் மேலே ஆசாப்பின் சங்கீதம் 50வது அதிகாரத்துக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சங்கீதத்தில் அநேக காரியங்கள் ஆசாப்பு சொல்லியிருக்கிறார். ஓகே, இந்த ஆசாப் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கொயர் மாஸ்டர். இந்த சங்கீதங்கள் எல்லாவற்றையும், அதாவது இப்போ எப்படின்னு சொல்லணும்னா உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் சொல்லுகிறேன். இப்போ நம்ம ஒரு பலி எடுத்துட்டு போறோம்னா அதை பலி செலுத்துகிற ஒரு ஆசாரியன் போல, எப்படி அந்த காலங்களில் பலிகளை எடுத்துட்டு போகும்போது பலியை கொண்டு போய் செலுத்துகிற ஒரு ஆசாரியனை போல தாவீது எழுதின எல்லா பாடல்களுக்கும் சமர்ப்பிக்க நம்மளிடத்துல கொடுக்கப்பட்ட ஒரு கொயர் மாஸ்டர் தான் ஆசாப். இப்ப இந்த ஆசாப்பு தான் இருக்கிறதுலே ஆண்டவரிடத்துல இந்த பாடல்கள் எல்லாம் கொண்டு போய் சமர்ப்பிக்கிற ஒரு மனுஷன். இப்ப இந்த ஆசாப்போட சங்கீதத்துல ஒரு காரியத்தை சொல்றார். அப்ப தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை நம்ம அநேக தரம் வாசிச்சிருந்தாலும் இந்த 51வது சங்கீதத்தை நம்ம நிறைய முறை வாசிச்சிருப்போம். ஆனால் இந்த வெளிச்சம் 50வது சங்கீதத்தினுடைய வெளிச்சத்துல 51வது சங்கீதத்தை நான் வாசிக்கும் பொழுதுதான் எனக்கு புரியும், ஓ தாவீது ஏன் இந்த பாடலை பாடுகிறார், தாவீது ஏன் மனம் கசந்து இவ்விதமாய் சங்கீதம் 51ல பேசுறாரு, ரொம்ப மனம் திறந்து பேசுறாரு. யாருமே இந்த அளவுக்கு ஓப்பனா சொல்ல மாட்டாங்களே, ஓப்பனா ஒரு பாவத்தை அறிக்கை பண்ண மாட்டாங்களே. ஆனால் ஒரு புத்தகத்திலே, ஒரு வேதாகமத்திலே அன்றைக்கு அந்த பாடல்களை தாவீது ராஜா எழுதுவதற்கு காரணம் என்னன்னா சங்கீதம் 50ல நமக்கு ஒரு விளக்கம் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 54 சொல்லுகிறார், முதல்ல அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமிகளையும் கூப்பிடுவார். யாரு? ஆண்டவராகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்க்க. சோ அவர் நியாயம் தீர்க்கிற கர்த்தர் அப்படின்றது ஆசாப்பு முதல்ல ஒரு காரியம் சொல்லுகிறார். நிறைய சொல்லியிருக்கிறாரு. இதுல 4 வசனங்கள் தான் முதலாவதாக நான் ரொம்ப முக்கியமான காரியங்களை நான் எடுக்க விரும்புகிறேன். இரண்டாவது, வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. அப்போ நியாயம் தீர்க்கிற கர்த்தர். இரண்டாவது, கர்த்தர் யாரு? நியாயாதிபதி. ஓகே, அடுத்தது அவர் சொல்றாரு, என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன் உன் தேவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்னை நியாயம் தீர்க்க கர்த்தர் நியாயாதிபதியாய் இருக்கிறார். அப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன, சங்கீதம் 50ல தாவீது ராஜா ரொம்ப தெளிவா சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு 16வது வசனத்துல, தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு. நல்லா கவனிங்க, நியாயமுள்ள கர்த்தர், நியாயாதிபதியான கர்த்தர், நியாயம் செய்கிற கர்த்தர், இந்த நியாயத்தை செய்ய உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறாருன்னு சொன்னா அப்ப எனக்குள்ள ஒரு நியாயம் இருக்கணும், எனக்குள்ள ஒரு நீதி இருக்கணும். இது கர்த்தர் பார்க்கிறார். இப்போ இந்த நோக்கத்துல, இந்த வெளிச்சத்துல நீங்க பார்க்கும் பொழுதுதான் புரியும். 16வது வசனத்துல அப்பதான் சொல்றாரு, தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும். நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கிற ஒரு மனுஷனா உன்னை வச்சிருக்கிற,
என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லும்படிக்கு உனக்கு நியாயம் உண்டு. உனக்கு என்ன நியாயம் உண்டு? எனக்கு என்ன நியாயம் உண்டு? உங்களுக்கு எனக்கு என்ன நியாயம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? பழைய ஏற்பாட்டில் தாவீது ராஜாக்கு அது புரிஞ்சிருச்சு. எனக்கு என்னிடத்துல ஒரு நீதியும் இல்லை. ஏனென்று சொன்னால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறதுன்னு சொல்ற. அப்போ எல்லாவற்றையும் நியாயத்திருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தைகளை சொல்ல என்னிடத்தில் தகுதி இல்லை என்பதை உணர்ந்த உடனே தான் தாவீது ராஜா இந்த சங்கீதம் 51 அவ்வளோ வெளிப்படையா எழுதுகிறார், அவ்வளோ அழகா எழுதுகிறார். அப்ப எனக்கு இந்த புதிய காலகட்டங்களில் ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, எனக்கு ரட்சிப்புன்ற ஒரு கிருபை இருக்கிறது. என் பாவங்களை நான் அறிக்கையிட்டதுனால கர்த்தர் இடத்துல வருகிறதுக்கு ரட்சிப்பு தேவை. இப்ப இந்த ரட்சிப்பை ரொம்ப லகுவாய் எடுத்துக்கொண்டவர்கள் உண்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாலில் இருக்கிற யாரும் ரட்சிக்கப்படாதவர்கள் இல்லைன்னு நான் கட்டாயம் விசுவாசிக்கிறேன். எல்லாருமே ஓரளவுக்கு நீங்க இங்க இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரிடத்துல பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க. அப்ப எல்லாருக்குமே தேவனுடைய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிப்புல நான் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்துறாரு. நமக்கு எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது. என்ன? என் பாவத்தை உணர்த்தின கர்த்தருக்கு நான் ரட்சிப்பின் பாத்திரம் கிடைக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். என் வாழ்க்கையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த காரியம் என்றது புரியுது. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. சங்கீதம் 50 தாவீது ராஜா ஆசாப்பின் சங்கீதத்தை பார்த்த உடனே தாவீது ராஜா தன்னுடைய பாவத்தினுடைய காரியத்தை இங்கு அழகா எழுதுறார். எழுதும்போது அவர் நிறைய காரியங்களை குறித்து எழுதுறதுக்கு முன்னாடி 3 காரியங்களை குறித்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். முதல்ல கேட்கிறார், அப்ப ஏன் இவர் இதை ஓப்பனா கன்ஃபர்ஸ் பண்ணணும்? எதற்காக முதல்ல தாவீது ராஜா இப்படி ஓப்பனா கன்ஃபர்ஸ் பண்ணணும்? இது நிறைய நேரங்களில் சொல்றதுதானே. நம்ம எனக்கும் கர்த்தருக்கு நடந்தது, நானும் கர்த்தருக்கு நடந்த காரியத்தை நான் ஏன் மற்றவங்களுக்கு சொல்லணும்? பாவ மன்னிப்பு நான் கர்த்தரிடத்துல கேட்டிருக்கலாம் தானே. தாவீது ராஜா அப்படி நினைச்சிருக்கலாம்ல. இதற்குரிய பதில் உங்களுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும். நான் இது ஒரு வார்த்தையில் இதுதான் காரணம் சொல்லல. உங்களுக்கு இதனுடைய நரேட்டிவ் பண்ணும் பொழுது இந்த காரியத்தை இப்படியாய் கர்த்தர் செய்திருக்கிறார் தாவீதோட வாழ்க்கையில் என்றப்போ, அப்ப தாவீது இந்த சங்கீதம் 51 எழுதினதனுடைய நோக்கம் உங்களுக்கு புரியும். வாசிக்கலாம். நீங்க முதலாவது இந்த சங்கீதம் 51 வாசிங்க. 51:1 வாசிங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். ஆமென். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். ஆமா, முதல்லயே ஒரு காரியத்தை கேட்கிறார். என் மீறுதல்கள் நீங்கும்படிக்கு என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. இப்ப இந்த சங்கீதம் 51 எழுதணும்னா அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. தாவீது எந்த இடத்துல இருந்தாரு? ஒரு ராஜா, ஆமாவா இல்லையா? அப்ப ராஜானா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாரு? அவருக்கு கீழே தான் எல்லாமே. இப்ப இது நடந்தது ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில, ஒரு அரேபிய தேசத்துல தான் தாவீது ராஜா இருந்தார். அப்ப அந்த காலகட்டங்கள்ல கூட இருக்கிறவன் என்ன சொல்லியிருப்பான்? என்ன நடந்தது? ஆக்சுவலா தாவீது ராஜா என்ன பண்ணாரு? தன்னுக்கு உரியதில்லாத ஒரு தன்னுடைய இன்னொருத்தருடைய மனைவிய, தன்னுடைய படைத்தளபதியினுடைய மனைவிய போய் எடுத்துக்கொண்டார். எடுத்தது மட்டும் இல்ல, ஒரு காரியம் மட்டும் பண்ணல. எடுத்த மனைவி, அந்த பொண்ணு, அந்த லேடியை எடுத்தது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய கணவனையும் கொலை செய்தார். கொலை செய்தது மாத்திரமல்ல, இது என்ன பண்ணிட்டாரு? மறைச்சிட்டார். இப்ப மறைச்சதுனால இப்ப அவருக்கு புரியுது. இப்ப கூட இருக்கிறவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு நல்லா தெரியும், அரபிக் தேசத்துல ஒருத்தருக்கு ஒரு மனைவி இருக்குதா? அந்த காலங்கள்ல ஒரு ஷேக் இருக்கிறாருன்னா, இப்ப காலகட்டங்கள்லயே நீங்க போய் வாசி கேட்டீங்கன்னா, சவுதி அரேபியில இருந்து வர ஒரு ஒருத்தர்கிட்ட கேட்டீங்கன்னா எத்தனை மனைவி சொல்லுவாங்க? அட்லீஸ்ட் ஒரு 2-3 மனைவியாவது அவங்களுக்கு இருக்கிறதா சொல்லுவாங்க.
ஏன்னா நம்ம கூட செஞ்ச கன்சல்டன்ட் எல்லாம் நாங்க பாக்குறப்போ அவருக்கு அவங்க அப்பாவுடைய எத்தனாவது பிள்ளைனே அவருக்கு அவங்க அப்பாவுக்கு ஆர்டர் தெரியாது. இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டங்கள்ல தாவீது பண்ணப்ப கூட இருக்கிற என்ன சொல்லியிருக்கலாம். அவருக்கு தாவீதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வேதத்துல 8 மனைவிகள் இருக்கிறதா இருக்கிறது. ஸ்காலர்ஸ் போட்டிருக்காங்க 8 மனைவிகள் இருக்கிறதா இருக்குது. ஆனா அப்ப ஏன் பத்சேபாளுக்கு பண்ணின ஒரு காரியம் மட்டும் இந்த வேதத்துல இப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க? கூட இருக்கும் சொல்லிக்கலாம், ஏய் எல்லாம் ஒண்ணு போலதானடா, ஏன்னா ஒரு பொண்ணை எடுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா என்ன, அதெல்லாம் ஒண்ணு இல்லை பரவாயில்ல சொல்லியிருப்பாங்க தானே. கூட இருக்கிறவர் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க தானே, இட்ஸ் ஓகேடா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதானே இன்னொருத்தர் ராஜா நினைச்சா எதனாலும் எடுத்துக்கலாம்ல, உனக்கு தான் இந்த நாடே உன் கையில தானே இருக்குது, உனக்கு கீழே தானே இந்த தேசம் முழுவதுமா இருக்குது. அப்படி ஒரு பொண்ணை எடுக்கல என்ன தவறு இருக்குது? யூ ஆர் அ பவர்ஃபுல் பர்சன், நீ தான் இந்த நாட்டினுடைய முதல் ஆளு அப்படின்னு தானே கூட இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப ஏன் கர்த்தர் இதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறான்றது தான் நீங்க தியானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். நல்லா பிரியமானவங்களே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களோட கூட இடைப்படுகிறார். ஆண்டவர் எனக்கு பேசுறது மாத்திரமல்ல, உங்களோட கூட இதை பேச விரும்புகிறார். அநேக நேரங்கள்ல it is not people who around you telling you are right now you are not right. உங்க கூட இருக்கிறவங்க நீங்க நல்லவங்க, நீங்க சரியானவங்க சொல்றதுனால நல்லவங்க கிடையாது. நீங்களும் நானும் நல்லவங்க கிடையாது. என்னுடைய ஹெட்மாஸ்டரோ, என் கூட சேர்க்கிற ஒர்க் பண்ற கொலிக்கோ, என் கணவனோ, என் மனைவியோ, என்னுடைய அக்காவோ, என் அப்பாவோ, அம்மாவோ நீ நல்லவன்பான்னு சொல்றதுனால நான் நல்லவன் கிடையாது. இதுதான் தாவீது ராஜா புரிஞ்சுக்கிறாரு. கர்த்தர் என்னை நல்லவன் என்று சொல்லும் மட்டும்தான் நான் நல்லவன். அப்ப எனக்கு எங்கிருந்து எனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வரணும்? ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு வர வேண்டும். அப்ப ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் வரலனா, அவர் என்ன அக்ரி பண்ணலனா, அப்ப எனக்கு என்ன கிடைக்காது? I won't get a validation that God என்ன நல்லவன் சொல்லல. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம மற்றவர்களை என்ன நல்லவன் சொல்லுவாங்களா? ஏன்னா நீ ரொம்ப பெஸ்டா பண்ணியிருக்கிறீங்க, யூ ஆர் அ பெஸ்ட் பர்சன், யூ ஆர் அ ரைச்சஸ் பர்சன், நீங்க ரொம்ப ரைட்டா பண்றீங்க, யூ ஆர் அப்ரைட் பர்சன். நம்ம நிறைய பேர் மனிதர்கள் கிட்ட இருந்தா நம்ம கேட்கிறோம். நம்ம என்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னிடத்தில் என்ன குறைகள் உண்டா ஆண்டவரே, நீங்க என்ன நல்லவன்னு சொல்வீங்களா, நீங்க என்ன நீதிமான்னு சொல்வீங்களான்றது தான் இங்க கேட்கிறார். இதனாலதான் தாவீது இந்த காரியத்தை எழுதுறார். அப்ப இந்த காலத்தினுடைய சூழமைவை நல்லா கவனிங்க. இப்ப தாவீதுக்கு இந்த வெளிச்சம் முதல்ல உடனே வந்துடல. தாவீது இதெல்லாம் பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஏன்னா நாடே எங்க போயிருக்குது? வாருக்கு போயிருக்குது, போருக்கு போயிருக்குது. இவர் வீட்டுல இருக்கிறார். வீட்டுல இருந்துட்டு வெராண்டால வாக் பண்றாரு. வெராண்டால வாக் பண்ணும்போது ஒரு லேடி அன்ட்ரெஸ் பண்றத பாக்குறாரு. அன்ட்ரெஸ் பண்ற பார்த்த லேடியை கூப்பிட்டு வந்து என்ன பண்றாரு? தனக்கு மனைவி ஆக்கிக்கிறாரு. மனைவி ஆக்குனதும் அல்லாமல் ஒரு கொலையும் பண்றாரு. கொலை பண்ணதும் இல்லாமல் இது யாருக்கும் தெரியாது, நாட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்பதான் கர்த்தர் நாத்தான்வேலை அனுப்புகிறார். நாத்தான்வேலை அனுப்பும் போது நாத்தான்வேல் தாவீது என்ன பண்றாரு? கன்ஃபரண்ட் பண்றாரு. கன்ஃபரண்ட் பண்றதுக்கு ஒரு அழகான ஒரு கதையும் சொல்றார். இது நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். 2 சாமுவேல் 11வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஏன்னு சொன்னா நமக்கு அந்த 12வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 12:1. கர்த்தர் நாத்தானை தாவீதின் இடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான்.
அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். ஆமென். நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய காரியம். கர்த்தர் அவனுக்கு செய்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் நாத்தான்வேல் நினைப்பூட்டுகிறார். ரொம்ப அழகா சொல்றாரு. இதை விட ஆண்டவர் ரொம்ப அவனுக்கு சொல்லும் போது, உனக்கு வேணும்னா உனக்கு நிறைய மனைவிகளை கொடுத்தேன், உனக்கு வேணும்னா இன்னும் கொடுத்திருப்பேன், நான் இன்னும் உனக்கு வேணும்னா கொடுத்திருப்பேன், உனக்கு தேவைப்பட்டிருந்தாலும் அதை நான் கொடுத்திருப்பேன். ஆனால் நீயோ என்ன செய்துட்ட? 9ஆம் வசனம், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை நீ செய்து விட்டாய். அப்போ தாவீது ராஜாக்கு இது யாரோ வீட்டுல நடந்த உடனே தனக்குள்ள கோபம் வருது. நமக்கு இதே மாதிரிதான். மற்றவர்களுக்கு அநியாயம் நடக்கும் போது நமக்கு என்ன பண்ணுவோம்? அந்த அநியாயத்தை தட்டி கேட்போம். ஆனா அந்த அநியாயம் நமக்கு நடக்கும் போது அது அநியாயமா பார்க்க மாட்டோம். நமக்கு நிறைய நேரங்கள் இதே மாதிரிதான். மற்றவர்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கும் போது, இப்ப டிவிலேயே நியூஸ் பார்க்கும்போது எவ்வளவு பேர் அநியாயம் பாருன்னுவோம். ஆனா இதுவே நம்மளிடத்துல நம்மை சுற்றி இருக்கிற பக்கத்தில் நடக்கும்போது இது நமக்கு தெரியாது. ஓ, நானும் அதே தவறுதான் பண்றேன்றது எனக்கு யாராவது ஒருத்தர் சொல்ற வரையிலும் இல்ல, இந்த வேதத்தின் வெளிச்சத்துல பார்க்கிற வரையிலையும் என் பாவம் எனக்கு உணர்த்தப்படவே படாது. தாவீது ராஜா கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எங்கிருந்து கொண்டு வந்தேன்? உனக்கு கோலியாத்தை கையில கொடுத்தேன், சவுலோட இடத்துல உன்னை உட்கார வச்சேன், உனக்கு மனைவிகளை கொடுத்தேன், உனக்கு எல்லாவற்றையும் நான் கொடுத்தேன். ஆனால் நீ இதை எல்லாவற்றையும் விட்டுட்டு உனக்கு எது தேவையோ உன் மாமிசத்துல இருக்கிற உன் மகிழ்ச்சிக்காக இன்னொரு உன்னுடைய மனைவியை எடுத்துக்கொண்டாயே. அப்ப நான் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை நீ இழந்து விட்டாயே என்பதை தான் கர்த்தர் இங்கு நினைவூட்ட விரும்புகிறார். அபிஷேகம் என்றது எவ்வளவு முக்கியம் பிரியமானவர்களை நல்லா கவனிங்க. உங்கள் ஒவ்வொருவர் மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். யூ ஆர் ஸ்பெஷல். நீங்க என்னைக்கு ரட்சிப்பின் பாத்திரத்துல நீங்க வந்தீங்களோ உங்க மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களை விட்டு எந்த நாள்லயும் விட்டு போக கூடாது. அப்ப அது விட்டு போச்சுன்னா கர்த்தர் உங்க மேல இருக்க மாட்டார், உங்க கூட இருக்க மாட்டார். உங்களுக்கு எசேக்கியா பிரான்சிஸ் அவர்களுக்கு தெரியும். அவங்க செய்திகளை கேட்டு பார்ப்பீங்க. நிறைய காரியங்களை அவங்க பேசியிருக்கிறாங்க. நல்ல ஊழியக்காரர். அவரிடத்துல ஆண்டவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படியா விளக்குறார். என் கர்த்தர் என் ஆலயம் சொல்றோம்ல, நான் ஆலயம். அவருடைய பிரசங்கம் இப்படிதான் சொல்றாரு. நான் ஆலயம்னா எனக்குள்ள நிரம்பி இருக்கிறதெல்லாம் ஆலயத்துக்குரிய காரியமா தான் இருக்கணும். நான் ஆலயம் சொன்னா எனக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் என் செயல்கள் எல்லாம் ஆலயத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா நான் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயமா இருக்க முடியாது. அப்ப எது உனக்குள்ள நிறைந்திருக்கிறதோ, எது உன்னை நிரம்பி இருக்கிறதோ அதுதான் உன்னை ஆளுகை செய்யும். அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இங்க தாவீது ராஜா அதான் டிக்ளேர் பண்றாரு. அவருக்கு உணர்றாரு, ஓ ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேனே. 13வது வசனம் வாசிமா. அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய், நல்லா கவனிங்க, நான் கர்த்தருக்கு விரோதமா. ஏன் ஆண்டவர் இந்த பதத்தை தாவீது சொல்றாரு? நல்லா கவனிங்க. அவரு காரணம் சொல்லவே இல்லை தாவீது ராஜா. அவர் புரிந்த உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு,
அவரு சொல்லல எனக்கு வெதர் சரியில்லை, எனக்கு கூட இருந்த சூழ்நிலை சரியில்லை, என்னை சுற்றி இருந்த நிலைமை சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரி பாடி ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் எனக்கு முடியல, நான் ஏதோ ஒரு சூழ்நிலை அதனால நான் பண்ணிட்டேன். இது இப்போ ஆக்சுவலா பிளஸி கூட வொர்ஷிப் பண்ணாங்க. நான் அப்படி பண்ணக்கூடாது. என்ன ஒரு காரியம்னா, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆண்டவர் சமூகத்துல போகும்போது தெரிஞ்சோ தெரியாமலன்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் என்ன தெரிந்தும் தெரியாமலும் பண்ணின பாவங்களை வேதத்துல அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. நான் என்னுடைய பாவத்திற்கு முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். தாவீது ராஜா தான் சொல்றாரு. ஏன்னு சொன்னா, இப்போ இங்க பக்கத்துல இருக்கிற புனித் இருக்கிறான். புனித்தை வந்து ஆண்டவர் படைத்திருக்கிறார். புனித் வந்து ஒரு மனுஷன் கிடையாது, அவன் ஏதோ ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் கிடையாது. தேவன் என்ன சொல்றாரு, என்னுடைய ரூபமாய் உண்டாயிருக்கிறேன்றாரு. அப்ப நான் கூட இருக்கிற புனித்துக்கு ஒரு காரியத்தை பண்ணா நான் யாருக்கு பண்றேன்? தேவனுக்கு பண்ணுகிற துரோகம். நான் புனித்துக்கு ஒரு காரியத்தை பண்ணனா, புனித்தை இழிவா பேசுறேன்னா, புனித்தை அசிங்கப்படுத்துறேன்னா யாரை அசிங்கப்படுத்துறேன்? நான் தேவனை அசிங்கப்படுத்துறேன். இதுதான் தாவீது ராஜா புரிந்து கொள்கிறார். யாரையும் நம்ம நிறைய நேரங்களை யோசிக்கிறோம், என்னதான் வாழ்க்கையில உங்களுக்கு யாரா இருந்தாலும் சரி, அப்போ ஒரு கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை கூட நம்ம என்ன பண்ண முடியாதா? அசிங்கப்படுத்த முடியாது, தரக்குறைவா பேச முடியாது. அப்ப நான் உணரும் போது, ஆண்டவரே நான் தவறு பண்ணிட்டேன்னா, தெரியாம பண்ணிட்டேன்ல ஆண்டவரே, ஆண்டவரே நான் பண்ணியிருக்க கூடாது, பண்ணிட்டேன், நான் பண்ணியிருக்க கூடாது. இட் இஸ் மை ஓன் அக்கௌண்டபிலிட்டி. NHSல நர்சஸ்க்கு எல்லாருக்குமே NMCல போட்டிருக்கிறாங்க, என்னது? யூ ஆர் ஹேவிங் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் யுவர் ஓன் ஆக்ஷன். HCBs எல்லா NHSல இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்றாங்க, யூ ஆர் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் யுவர் ஓன் ஆக்ஷன். யூ கேனாட் டெல் இல்ல இது நடந்துருச்சு அது நடந்து, நோ எக்ஸ்கியூஸ். இதுதான் இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் தாவீது ராஜா ரொம்ப அழகா சொல்றாரு. ஆண்டவரே நான் உமக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரே. வாசிமா என்றால், நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாத படிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும். ஓகே, இதோட நிறுத்துறாரு. இப்ப சங்கீதம் 51க்கு திருப்புங்க. இப்ப இந்த சூழமைவுல தாவீதுக்கு தன் பாவம் உணர்த்தப்பட்ட உடனே தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கேட்கிற காரியம் 3 காரியம். நம்ம வாழ்க்கையில எல்லா நேரங்களும் இந்த ஜெபம் கட்டாயமா இருக்கணும். தாவீது ஏறெடுக்கிற முதலாவது காரியம் என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய மீறுதல்களை என்ன பண்ணுங்க, நீங்க என்னை சுத்திகரியும், என்னுடைய மீறுதல்களை எல்லாவற்றையும் அழிச்சிருங்க ஆண்டவரே. blot out my entire sin. இப்ப அந்த காலங்களில் வந்து எப்படி பண்ணுவாங்களா, ஏதாவது ஒரு காரியம் எழுதுனா ஒரு இதுல தோல் மாதிரி ஒரு காரியத்தில் எழுதி வைப்பாங்களாம். அதை அழிக்கணும்னா பென் நைஃபை வச்சு ஸ்கிரேப் பண்ணிட்டு திருப்பி எழுதுவாங்களாம். திருப்ப ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு தான் எழுதுவாங்களாம். அப்ப எனக்கு சுத்திகரிக்கிறது என்பது என்ன? தாவீது ராஜாக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கிறது. என்ன புரிஞ்சிருக்குதுன்னா, என்னுடைய பாவத்தை முழுவதும் சுத்திகரிக்கும் போதுதான் எனக்கு என்னுடைய பாவம் நீங்கப்படும் புரிஞ்சிருக்குது. சுத்திகரிப்புன்றது ஏதோ ஒரு காரியம் நான் மேல தண்ணி ஊத்திட்டு வர்றது இல்லை, ஏதோ ஒரு இதோ ஆண்டவர்கிட்ட போய் சொல்றது இல்லை, என்னுடைய முழு இருதயம் சுத்திகரிக்கப்படணும். அதுதான் தாவீது ராஜா முதல்ல கேட்கிறார், ஆண்டவரே என் மீறுதல்கள் நீங்க. அப்ப நான் சுத்திகரிக்கப்பட்டுட்டேன்னா திரும்ப எனக்குள்ள மீறுதல்கள் இருக்காது. ஆண்டவர் அதான் சொல்றாரு. மீகா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல என்ன சொல்றாரு, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம பாவத்தை போட்டார், சமுத்திரத்தின் ஆழத்துல நம்ம பாவங்களை தள்ளுறாரு. அப்ப எனக்கு என் மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டால் நான் மீறுதல்கள் இல்லாதவனா மாறிடுறேன். அதான் தாவீது ராஜா இங்க கேட்கிறார். If God forgives me, என்னுடைய எல்லா தப்பும் மன்னிக்கப்படும் தாவீது ராஜா உணர்ந்திருந்தார். முதலாவது காரியம் அதுதான். இரண்டாவது காரியம் என்ன கேட்கிறாருன்னா, என்னுடைய உள்ளந்தரியங்கள் எல்லாவற்றையும் கழுவும் ஆண்டவரே. நல்லா கவனிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. என் அக்கிரம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி
என் பாவமறை என்னை சுத்திகரியும். லாண்ட்ரி மாதிரி சொல்றாரு. அழுக்கு துணியை வாஷிங் மிஷின்ல போட்டு கழுவுற மாதிரி என்ன கழுவுங்க ஆண்டவரே. எல்லா ஸ்ட்ரெயினும் என்ன டோட்டலா போயிடணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை விட்டு எல்லா அழுக்கும் போயிடணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நடந்த எல்லா அழுக்கும் போயிடணும் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய கன்ஃபெஷன் பாருங்க, எவ்வளவு பெரிய நல்ல ஜெபம் பாருங்க. அவர் சொல்றாரு என்னை கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, மூன்றாவது என்ன சொல்றாரு, என் மீறுதல்கள் நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இப்போ அவருக்கு என்ன புரியுதுன்னா, என் பாவம் ஒரு கேன்சரு, என் பாவம் ஒரு லெப்ரசி, என் பாவம் ரொம்ப கொடுமையான ஒரு காரியம். ஏன்னு சொன்னா, இப்ப லெப்ரசி வருதுன்னு வச்சுங்களேன், நீங்க நிறைய பேர் லெப்ரசி போயிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல நிறைய பேர் இருக்கிறீங்க. லெப்ரசி வந்தா என்ன ஆகும்? லெப்ரசி வந்தா என்ன ஆகும்? இட் இஸ் எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு குயிக்கா பரவும் பாடியில, எவ்வளவு ஃப்ளஷ் தின்னிடும். அதை ஸ்டாப் பண்ண முடியுமா ஒருத்தரால? கேன்சர் வந்தா என்ன ஆகும்? பாடியில ஒரு இடத்துல மட்டும் நிக்குமா கேன்சர்? அப்போ தாவீது ராஜாக்கு அது புரிஞ்சிருக்கிறது. ஒரு பாவம், நான் தேவனுக்கு விரோதமாய் பண்ணின பாவம் எனக்குள்ள வந்துட்டா அது கேன்சர் போல என்னை பறந்து போயிடுமே, என் வாழ்க்கை முழுவதுமே அழிஞ்சிருமே. இததான் தாவீது ராஜா சொல்றாரு. அப்ப அவருக்கு அவருடைய பாவத்தினுடைய நிலைமை புரிகிறது. நல்லா புரிஞ்சுங்க பிரியமானவர்களே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நான் செய்கிற பாவத்தை நான் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொன்ன, ஏதோ தானோ நான் தெரிஞ்சோ தெரியாம பண்ணிட்ட ஆண்டவர்னு சொல்லக்கூடாது. ஏவாள் போல ஆண்டவர் அங்க தாவீது ராஜா சொல்லல. நல்லா கவனிங்க. மார்ட்டின் லூத்தர் இப்படிதான் எழுதியிருக்கிறார். மார்ட்டின் லூத்தர் என்ன எழுதுறாரு, ஈவ் வந்து சொல்றாங்களா, she saw, she committed. நான் பார்த்தேன், பார்வைக்கு நல்லா இருந்தது. அதிகாரத்துல அநேக இடங்கள்ல நம்ம பார்வையில எது நல்லா இருக்குதோ அது பாவம். அது அவங்க எடுத்துட்டாங்க. ஆனா ஏவாள் போய் கேட்கும் போது என்ன சொல்றாங்க, அந்த சர்ப்பம் எனக்கு சொல்லிச்சு ஆண்டவரே. ஆதாம கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, ஏவாள் எனக்கு கொடுத்தாள் ஆண்டவரே. அதுதான் தாவீது இங்க சொல்லல. தாவீது என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இந்த பாவத்தினுடைய கொடுமை எவ்வளோ கொடுமைடா இது. ஓ, இந்த பாவத்தோட நான் வாழ முடியாது. என்னுடைய அபிஷேகத்தை இழக்க வச்சது இந்த பாவம். என்னை அழைத்த கர்த்தரை, என்னை கர்த்தரோடு கூட இருக்க உறவை உடைத்தது இந்த பாவம்ன்றத தாவீது ராஜா புரிஞ்சுக்கிட்டார். பிரியமானவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. நம்ம அநேக நேரங்கள்ல ஏதோ பாவத்தை ரொம்ப லகுவா எடுத்துக்கொள்ளுகிறது உண்டு. தாவீது ராஜா ரொம்ப அழகா சொல்றாரு, பாவம் இருக்கிறதோட நீங்க ஏதோ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தா ஊழியம் பண்ணவே முடியாது. உங்களால உங்க வேலை ஸ்தலத்துல கூட கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது. I'm very being honest. இது ஏதோ நான் சும்மா வந்து பிரசங்கம் பண்றதுக்காக சொல்லல. உங்க வாயில கெட்ட என்ன பாவம், அதை சும்மா கெட்ட வார்த்தையோ நல்ல வார்த்தையோ புறம் பேசுறது லிஸ்ட்ல பாவம் பாவம் தான். இதை கொண்டு கர்த்தர் இடத்துக்கு நான் சேவை செய்ய முடியாது. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் என்னால வாழ்க்கையில இருக்க முடியாது. அதான் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நமக்கு ரொம்ப அழகா புரிஞ்சு 3-5 வசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு, தன்னுடைய பாவத்தை அவர் உணர்ந்துக்கிறார். அப்ப உணர்ந்த உடனே சொல்றாரு, நானு பாவம் பண்ணிட்டேன். இப்ப அடுத்த லெவலுக்கு அவர் போறாரு. என்ன லெவலுக்கு போறாரு? 5வது வசனத்துல, நான் துர்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அவரு தன்னுடைய தாயை குறிச்சு தவறா சொல்லலைங்க. அநேக பிரசங்கங்கள் அப்படி உண்டு. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ தாயே அவங்க தாய் தவறானவங்களோ இல்ல அவங்க அப்பா தவறானவங்களோ அப்படி சொல்லல. அவர் என்ன கான்டெக்ட்ல சொல்ல வர்றாருன்னா, நான் பாவத்துல போன உடனே என்னுடைய பிறப்புல இருந்தே என் பாவங்கள் இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க பிறக்கும் போது இன்னசென்ட் கிடையாது. இந்த உலகத்துல யார் பிறக்கும் போது இன்னசென்ட் கிடையாது. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பாடல், ரொம்ப 1ஆம் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்தாங்க. என்னது, ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ்னா என்னவா,
வான்னு சிரிச்சு ஏமாத்து. உண்மையை சொல்லிடாத. 1 வயசு குழந்தைக்கு நம்ம பொய் சொல்லி கொடுக்குறோமா? தாவீதுக்கு புரியுது. என்ன புரியுது? ஓ, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நான் சரியான ஆள் தான் இல்லை. என்னுடைய உள்ள இருதயத்துல நான் நிறைய தவறுகளோடு இருக்கிறேன். அதனாலதான் நான் துர்குணத்திலேயே உருவாயிருக்கிறேன். நான் துர்குணத்துல வந்ததுனால எனக்கு இப்பதான் புரியுது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் 10வது வசனத்துல ஒரு காரியத்தை கேட்கிறேன். இப்போ உங்களுக்கு காரியம் புரியணும். இப்போ ஆண்டவர் சொன்ன உடனே அடுத்த காரியம் அவர் ஒரு காரியத்தை கேட்கிறாரு. எனக்கு என்னை ஈசோப்பினால் கழுவுங்க ஆண்டவரே. இப்போ உங்களுக்கு உங்க பாவம் புரிஞ்சாதான் நீங்க பண்ற ஜெபம் உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க. உங்க பாவம் என்னன்னு புரிஞ்சாதான், என்னையும் தேவனையும் பிரிக்கிற பாவம் இதுதான். நான் திரும்ப பாவம்ன்ற போது நல்லா கவனிக்கணும். ஏதோ பாவம்னா ஒரு பெருசுதான் கிடையாது. பெருமை பாவம், கோபப்படுறது பாவம், திருடுகிறது பாவம், பொய் சொல்லுகிறது பாவம், கெட்ட வார்த்தை பேசுகிறது பாவம். எனக்கு இப்படியெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் இருக்க நான் என்னை கழுவி என்னை சுத்திகரிக்கலன்னா, கர்த்தர் என் பாவத்தை நான் புரிஞ்சுக்கலன்னா என்னால் ஜெபம் பண்ண முடியாது. என் பாவம் என் கண்களுக்கு முன்னாடி, எனக்கு முதல்ல என் பாவமே எனக்கு தெரியல. நான் கண்ணாடி பார்க்கிறேன். நான் கண்ணாடியை பார்த்தா என்ன நான் தெரியணும். நான் வேதத்தை எடுத்து இப்படி வாசிக்கும் போது என் பாவம் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். என்னன்னு பாருங்க, நான் எப்பயும் எழுதுனது இல்லை. இந்த பைபிளை பாருங்க. நான் இந்த அதிகாரத்துக்கு மேல நான் என்ன எழுதியிருக்கிறேன்? மான்ஸ் கமிட்டட் சின்னு தான் எழுதியிருக்கிறேன். நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் தான் எழுதியிருக்கிறேன். நான் புரிஞ்சுக்கணும், இது நான் பண்ணின பாவம். அப்ப என் பாவத்தை நான் உணரலன்னா எனக்கு ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. இது ஏதோ வாசிக்கிறோம், ஆண்டவர் இது தாவீது ராஜாக்கு சொன்னார். இல்லம்மா பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையை அதோடு கூட கனெக்ட் பண்ணணும். நான் எவ்வளவு பாவத்தில் இருக்கேன்னு நான் புரியலன்னா, நான் ஜெபம் பண்ணும்போது என்ன ஏன் ஒரு ஈசோப்பினால் கழுவ சொல்றாரு? அப்ப என் பாவம் புரிஞ்சாதான் என் ஜெபம் தெளிவா இருக்கும். என் ஜெபம் அப்பதான் தெளிவா இருக்கும். இல்லைன்னா சும்மா நான் உட்காந்து ஷாப்பிங் லிஸ்ட்ல தான் போவேன். கிட்டத்தட்ட 16 ரிக்வெஸ்ட் பண்றாரு தாவீது ராஜா. இதுல போய் வாட்ச் பாருங்க. 16 ரிக்வெஸ்ட் பண்றாரு ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல. பாவத்தை உணர்ந்த உடனே 16 காரியங்கள் கேட்கிறாரு. என்னை ஈசோப்பினால் கழுவுங்க ஆண்டவரே. அடுத்து இன்னொரு ஸ்டெப் போறாரு. என்ன சொல்றாரு? அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். I become clean. ஒரு காரணம் இருக்குது பிரியமானவர்களே. நம்மளை கிளீன் பண்ணணும்னா ஆண்டவர், நான் கிளீனா இல்லைன்னா என்னை பயன்படுத்த முடியாது. நான் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்க இழந்ததை பெற்றுக்கொள்ள தாவீது போராடுகிறார். நல்லா கவனிங்க. தான் இழந்ததை பெற்றுக்கொள்ள தாவீது போராடுகிறார். நான் இழந்துட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், ஆனா இப்ப எனக்கு I want a restoration. It is a prayer of restoration. It is a prayer of restoration. நல்லா கவனிங்க. நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும், நீங்க எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும், உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சொல்லுறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தின் மூலமா சொல்றார். தாவீதுக்கு கிடைத்த அதே பாவ மன்னிப்பு இன்றைக்கு உங்களுக்கு என்னைக்கும் கிடைக்கும். கட்டாயமா கிடைக்கும். நோ டவுட் அபவுட் இட். நான் ரெஸ்டோரேஷன்ல கேட்கிறேன். இப்ப என்னோட பாவத்தை புரிஞ்ச உடனே சொல்றாரு. அப்ப வாஷ் பண்ண உடனே எனக்கு நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கபடி செய்யும். அப்பொழுது நீ நொறுங்கின எலும்புகள் களி கூறும். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? ஆண்டவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை தான் நோக்கி பார்க்கிறார். அவருக்கு புரிஞ்சிருச்சு, நான் ஏதோ போறதில்லை, நான் நொறுங்குண்டவனாய் நறுங்குண்டவனாய் போகும்போதுதான் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அப்போ அதனாலதான் இந்த பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்படிக்கு தாவீது ராஜா ஜெபம் பண்றாரு. அடுத்ததா சொல்றாரு, இப்பதான் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை தாவீது ராஜா சொல்றாரு. ஆண்டவரே, எனக்கு சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உம்முடைய ரட்சண சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை
தாங்கும்படி செய்யும். என்ன அல்லேலூயா! எனக்கு அவ்வளவு பெரிய நம் பாவத்துல விழுந்த ஆண்டவரே, பாவத்திலேயே வாழ்ந்த ஆண்டவரே, என்னை நீங்க உயிர்ப்பிக்கிறீங்களே, எத்தனை பெரிய சந்தோஷம், எத்தனை பெரிய சந்தோஷம். இது எனக்கு எல்லா நாளும் வரணும். எல்லா நாளும் எனக்கு என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு கொடுக்கிற தேவன் அவர் தான் என்னை ரெஸ்டோர் பண்ணி ஒவ்வொரு நாளும் என்னை புது கிருபையில நடத்துறாரு. போன வாரம் வாசிச்சோம் இல்ல, போன வாரம் கேட்டல, எனக்கு கிருபை இல்லைன்னா என்னால வாழ முடியாது. அப்ப the joy of restoration of prayer, I need to have it in my every day in my conscious. நான் எல்லா நேரங்களும் என்ன காரியங்களும் பண்ணாலும் எனக்கு இது காரியங்கள் வரணும். இப்போ நான் சுத்திகரிக்கப்பட்டுட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன். இப்ப தாவீது ராஜா தான் வாழ்க்கையில் அடுத்த காரியத்தை சொல்றார். இப்போ நீங்க நல்லா பாருங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குதுன்னு சொல்லுங்க பக்கத்துல. உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. You got a purpose. There is a purpose. இந்த பர்பஸ் தான் இங்க தாவீது சொல்றார். இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு விசுவாசிக்கிறீங்களா? எல்லாருமே ஆண்டவர் என்ன ரெஸ்டோரேஷன் எனக்கு நான் தினமும் போறேன். இப்போ நீ ரெஸ்டோரேஷன் கன்ஃபெஷன் பண்ணீங்களே, எல்லாரும் உங்க ஜெபத்துல பண்றீங்களே, இப்போ பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும்? அடுத்த காரியம் நான் என்ன பண்ண போறேன்? வாசிங்க 13ஆம் வசனம். அப்பொழுது பாவிகளுக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய உண்மை பாருங்களேன். என்ன போல அயோக்கியனை தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போறாரு. நான் அந்த ஜெபம் பண்ணணும். ஏன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் உன் பரத்துக்கு விரோதமாய் பாவம் பண்ணின ஆண்டவரே, நான் என்ன பண்ண போறேன் ஆண்டவரேன்னு சொல்லும் போதுதான், அப்பதான் என்னை எடுத்து பயன்படுத்தும் போதுதான் கர்த்தர் பாதகருக்கு உன்னுடைய வழிகளை நான் தெரியப்படுத்துவேன். அப்பதான் அவன் மனம் மாறுவாங்க. உங்களை கொண்டுதான் கர்த்தர் பயன்படுத்த போறார். எத்தனை காரியம் நடக்குது பாருங்க. பாவிகளுக்கு உமது வழிகளை அறிவிப்பேன், மன்னிக்கப்பட்டவர்கள் பிறருக்கு சாட்சியாய் மாறுகிறார்கள். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அடுத்து ஒண்ணு சொல்றாரு, ஆராதனையா சொல்றாரு. என்ன சொல்றாரு? உடைந்த தாழ்மையான இருதயத்தை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார், பெருமைப்படுத்தும் ஆராதனையை அவர் அங்கீகரிக்க மாட்டார். இப்ப தாவீதால பெருமையா பேச முடியுமா? உயர இடத்துல இருந்து கீழே விழுந்துட்டாரு தாவீது. பிரியமானவங்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. திடீர்னு இன்னைக்கு நைட்டு இருக்கு, நாளைக்கு காலைல போகும்போது உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, உங்களை வேலையிலிருந்து முடிச்சுட்டு போத்தோம்னா எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கும். ஆனா ஒன்னும் இல்லை, திடீர்னு உங்க சிட்டிசன்ஷிப்லாம் இல்லை எனக்கு சொல்றாங்க, இல்லம்மா இந்தியால இருந்து வந்து உங்க சிட்டிசன்ஷிப்லாம் கேன்சல் ஆயிடுச்சுங்களா, ஊருக்கு எல்லாம் பொட்டி கிளம்புன்றாங்க. என்ன பண்ணுவீங்க? நீங்க லண்டன்ல நீ இருக்க முடியாது, லா போட்டோம் நாங்க. அவ்வளவு பெரிய இடம். இந்த உலக பிரகாரமான காரியத்திலிருந்தே உங்களை ஊரை விட்டு அனுப்புறனாவே நம்மளுக்கு எத்தனை மன உடையுது, எவ்வளவு ஷாக்கா வரும், எவ்வளவு ஓவர் திங்கிங் பண்றோம். அபிஷேகத்தை இழந்த தாவீது அப்பதான் அவருக்கு புரியுது, நான் இழந்தது எதுன்னு அவருக்கு புரியுது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு உண்மையான ஆராதனைனா எப்படின்னு அவருக்கு தெரியும். உண்மையான ஆராதனை 18-19 வசனத்துல சொல்றாரு, எப்பொழுதுமே ஒரு தனி மனுஷனுடைய பாவம் அநேகரை பாதிக்கும். உங்க குடும்பத்துல நீங்க பண்ணீங்கன்னா, பாவம் பண்ணீங்கன்னா, நீங்க நினைக்காதீங்க அது என் குடும்பத்தை பாதிக்காது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார். இது எனக்கும் என் ஆண்டவருக்குள்ள பாவம், இது யாருக்கும் தெரியாது. நோ, தாவீது ராஜா அப்படி சொல்லனா இது எழுதியிருக்க மாட்டார். நான் சொன்னல, ஏன் கன்ஃபஸா ஓப்பனா எழுதினாருன்னு. ஒரு தனி மனுஷனுடைய பாவம் என்ன பண்ணுமா, மொத்த இஸ்ரவேல் தேசத்தை பாதிக்கும். தாவீது ராஜா அந்த நாட்டுடைய தலைவன். நான் ஒருத்தன் பாவம் பண்ணது இந்த தேசத்தை பாதிக்க கூடாதுன்றால் தான் எழுதுறாரு. நான் ஒருத்தன் பாவம் பண்ண, என்னால என் நிமித்தம் இந்த தேசம், ஆண்டவரே நீங்க தண்டிச்சிராதீங்க ஆண்டவரே, தண்டிச்சிராதீங்க ஆண்டவரே. அப்போ டேவிட் என்ன பண்றாரு, அவரு பாவத்தால் எருசலேம் சேதமடையாதபடிக்கு தாவீது ஜெபிக்கிறார். தன்னுடைய பாவத்தால். ஒரு நான் வீட்டினுடைய தலைமை, நான் குடும்பத்தின் தலைவன். நான்
நான் பாவம் பண்ணனா என் குடும்பத்தை தான் பாதிக்கப்படும். ஆண்டவருக்கு தெரியாது. உங்க வீட்டுல ஒரு ஆசீர்வாதம் வரலையா, உங்க வீட்டுல ஏதோ ப்ராப்ளம் வருகிறதா, அது ஏதோ கணவன் தான் பண்ணியிருப்பான், மனைவி தான் பண்ணியிருப்பா, பிள்ளை தான் பண்ணியிருக்கோம். இல்ல 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 இல்ல, உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்க ஓன் ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். உங்க தனி மனுஷனுடைய பெர்ஃபெக்ஷன் இல்லைன்னா, இவனாலதான் என்னுடைய நிலைமை இப்படி இருக்குதுன்னு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு என் கணவனாலதான் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லாதீங்க, என் மனைவியாலதான் நான் இப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க, பிள்ளைகள் இப்ப அப்பா அம்மாவாலதான் எனக்கு வாழ்க்கை இப்படி போயிருச்சுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறார், உங்களை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அது அறியாதவர்கள் சொல்லலாம். ஆனா நீங்க சொல்ல வேண்டியது, என்னுடைய பாவம் என் குடும்பத்தை பாதிக்கும். அது சாபத்தை கொண்டு வராது, அது உங்களையும் கர்த்தரை விட்டு பிரிச்சுருங்க. ஏதோ நீங்க அழிஞ்சு போயிருவீங்க, உங்களுக்கு சாபம் வந்துடும், ஒண்ணுமே இல்லாம போயிருவீங்க, நஷ்டமா. இல்ல 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 இல்ல, கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு உடைக்கப்படும். நீங்க பண்ணுகிற பாவம் ஒருத்தருடைய பாவம். அப்ப கடைசியாக நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த காரியத்துல நேர்மையான ஒப்புதல் தேவை. இது ஆனஸ்ட் கன்ஃபெஷன் and God alone forgives. and மூணாவதா, அவர் மாத்திரம் தான் என்னை தூய்மைப்படுத்த முடியும், என்னை ஸ்திரப்படுத்த முடியும். அடுத்தது, அவர் மாத்திரம் தான் திரும்பி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஐந்தாவதாக, மன்னிக்கப்பட்டவர்கள் வல்லமையான சாட்சிகளாய் கர்த்தர் வைக்க முடியும். ஆறாவதாக, உண்மையான ஆராதனை உடைந்த இருதயத்திலிருந்து மாத்திரம். அப்ப அதனாலதான் தாவீது ராஜா இத்தனை சங்கீதங்கள் பாடுகிறார். 2 ராஜாக்கள் 15வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். 9வது வசனத்துல எடுத்து வாசிச்சு பாருங்க. ஏத்தியனாகிய உரியாவினுடைய மனைவிக்கு பண்ணின பாவமே அல்லாமல் தாவீது ராஜா வேற எந்த பாவமும் பண்ணல. அப்ப அவருக்கு புரிஞ்சிச்சு, ஒரு முறை நான் அபிஷேகத்தை இழந்துட்டேன், இனி சாகும் வரையிலே அபிஷேகத்தை இழக்காமல் நான் காத்துக் கொள்ளுவேன். உங்களுக்கு தேவன் பேசி இருக்கிறார். உங்க அபிஷேகத்தை இழக்கிற மாதிரி எது வந்தாலும் நான் கர்த்தரை விட்டு நான் பிரிய மாட்டாண்டவர். கண்களை மூடி செய்தியை நல்லா யோசிச்சு பாருங்க. தாவீது ராஜா எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பெரிய ராஜா. ஆனால் அவருக்கு ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவரே என்னையும் உங்களை விட்டு பிரித்தது இந்த பாவம், ஆண்டவரே திரும்ப எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல கேட்கும்போது கர்த்தர் அவரை திருப்பி மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமா ஆண்டவரே, என் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ லார்ட். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனையில வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீர் ஒவ்வொருவராய் தொட்டு ஆசீர்வதிங்க, அவர்களை தொடர்ந்து நீர் பலப்படுத்துங்க. அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை நீ சொல்லிக் கொடுக்கிற தகப்பனாய் இருக்கிறதுக்காய் நன்றி. ஆமா ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு என்ற விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.